காந்தி சொன்னார், இந்தியா இந்துக்களுக்கும் பாகிஸ்தான் முஸ்லிம்களுக்கும் மட்டுமே சொந்தம் என்பது முட்டாள்தனமானது என்றார். இந்து மகாசபை மற்றும் RSS தலைவர்கள் கையெழுத்து போடவில்லை என்று கூறினார். காந்தி உண்ணாவிரதம் இருந்தபோதே அவரை கொல்வதற்கான ஏற்பாடுகளில் மும்முரமாக இறங்கினர் கோட்சே மற்றும் அவரது சகாக்கள். ஜனவரி 30ஆம் தேதி அவர்கள் திட்டம் உயிர் பெற்று காந்தி உயிர் விட்டார். காந்தியை சுட்ட பிறகும் ஓடாமல் அதே இடத்தில் நின்றதாகவும், பிஸ்டலுடன் தான் கைதாக வேண்டும் என்றும் இது உணர்ச்சி வேகத்தில் செய்யப்பட்டது அல்ல, திட்டமிட்டு செய்யப்பட்டது என்பதை உணர்த்தவே அப்படி செய்ததாகவும் கோட்சே வாக்குமூலத்தில் குறிப்பிட்டுள்ளார். அதேபோன்று உண்ணாவிரதத்தை கைவிட காந்தி விதித்த ஒவ்வொரு நிபந்தனையும் இந்துக்களுக்கு எதிரானதே என்று நாத்துராம் காந்தி கொலைக்கான காரணங்களில் ஒன்றாக கூறினார். காந்தி கொல்லப்பட்டதும் பம்பாயில் உள்ள சாவர்கர் சதனை சூறையாடினார்கள் காந்திய பற்றாளர்கள். ஆனால் RSS மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் நேரு. RSS தடை செய்யப்பட்டது. ஆனால் இந்து மகாசபை மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. மகாசபையில் இச்சம்பவத்தில் தொடர்புடையவர்களை மட்டும் கைது செய்தார்கள். சாவர்கர் பக்கம் பார்வை போகாமல் பார்த்து கொண்டார் பட்டேல். குற்றவாளிகள் கொடுத்த வாக்குமூலத்தில் RSS சம்பந்தப்படவில்லை. இந்து மகாசபையின் ஒரு பிரிவினர் தான் சம்பந்தப்பட்டுள்ளனர் என்று சாட்சிகளை வைத்து பார்க்க முடிகிறது. இந்த சாட்சிகளை வைத்துக் கொண்டு RSS மற்றும் இந்து மகாசபை தலைவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது சரியல்ல என்று பட்டேல் நேருவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். ஆனால் சாவர்கரின் ஆதரவும் உதவியும் இல்லாமல் சாதாரண தபால்காரரின் மகனான கோட்சே எப்படி இவ்வளவு பெரிய திட்டத்தை தீட்டியிருக்க முடியும் என்ற கேள்வி எழுந்தது. இதற்கான பதிலாக சாவர்கரை இருமுறை கொலைக்காரர்கள் சந்தித்திருக்கிறார்கள் என்கிறது லேரி காரின்ஸ் மற்றும் டாமினிக் லேப்பியர் எழுதிய ஃப்ரீடம் அட் மிட்நைட் என்னும் நூல். இதில் கவனிக்கக்கூடிய மற்றொன்றும் உள்ளது. நாத்துராம் கோட்சே விசாரணையில் முழு கொலை பழியையும் தானே ஏற்றுக்கொண்டார். மற்றவர்களை காட்டிக் கொடுக்கவில்லை என்பதோடு தேசப்பிதாவை கொன்றதற்கான முழு கர்வத்தையும் கோட்சே யாருக்கும் பகிர்ந்தளிக்கவில்லை. வரலாறும் இன்று அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறது. காந்தி கொலை வழக்கில் குற்றவாளிகளாக நாத்துராம் கோட்சே, கோபால் கோட்சே, மதன்லால் பாவா, விஷ்ணு கர்கரே, நாராயண் ஆப்தே, டாக்டர் பார்ச்சுரே, திகம்பர் பட்ஜே, சங்கர் கிஸ்தயா என காந்தி கொலையில் நேரடியாக சம்பந்தப்பட்டவர்கள் இடம்பெற்றிருந்தாலும் காந்தியை கொன்றவர் கோட்சே என்பது மட்டுமே எல்லோர் மனதிலும் வரலாற்றிலும் நிலைத்திருக்கிறது. காந்தி கொலையை விசாரித்த நீதிபதிகள் ஆத்மசரண் 1949ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி தீர்ப்பு வழங்கினார். சாவர்கர் விடுவிக்கப்பட்டார். கோட்சே மற்றும் நாராயண் ஆப்தேவிற்கு மரண தண்டனை விதித்தார். மற்றவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. காந்தி கொலை செய்யப்பட்டு 18 ஆண்டுகளுக்கு பிறகு 1966ஆம் ஆண்டு காந்தி கொலை குறித்து விசாரிக்க உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி ஜீவன்லால் கபூர் தலைமையில் ஒரு குழு ஒன்றை அமைத்தது. 101 சாட்சிகளை விசாரித்து 407 ஆவணங்களை ஆய்வு செய்து அறிக்கையை சமர்ப்பித்தது. குற்றவாளிகளும் தூக்கிலிடப்பட்டு விட்டனர். சாவர்கரும் இப்போது உயிரோடு இல்லை என்பதால் ஆணையத்தின் அறிக்கைகள் ஆவணங்களாக மட்டுமே தலைநகரில் தற்போது உள்ளன. காந்தி கொலை என்பது கோட்சே என்ற தனி மனிதரின் செயலாக மட்டுமே 71 ஆண்டுகளாக வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது. இதைத்தான் காந்தியை கொன்றவர்கள் விரும்பினார்கள். கோட்சே சொன்னது போன்று அவரது ஆதரவாக சிலர் மதிப்பீட்டிற்கு வந்திருப்பது உண்மைதான். அதற்கு 2 சாட்சிகள் வரலாற்றில் உண்டு. 1992ஆம் ஆண்டு சிவசேனாவின் தலைவர் பால் தாக்கரே சொன்னார், எதிர்காலத்தில் காந்திக்கு அல்ல கோட்சேவிற்கு சிலை வைப்பார்கள் என்றார். அது 2015ஆம் ஆண்டு நடந்தேறியது. இந்து மகாசபை கோட்சேவிற்கு சிலை வைத்தது. மகாத்மா காந்தி கொல்லப்பட்ட நாளை சௌரியா திவாஸ், அதாவது கோட்சேவுக்கு வீரவணக்க நாளாக கொண்டாட வேண்டும் என்கிறது இந்து மகாசபா. கர்நாடகாவில் 6 மாவட்டங்களில் கோட்சேவிற்கு சிலை வைக்க வேண்டும் என இந்து மகாசபை தலைவர்களில் ஒருவரான சுவாமி பிரணவானந்தா கேட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் அலிகாரில் இந்து மகாசபை தேசிய செயலாளரான பூஜா ஷாகுன் பாண்டே காந்தி உருவ பொம்மையை துப்பாக்கியால் சுட்ட வீடியோ காட்சிகள் சமீபத்தில் வெளியானது. தமிழகத்திலும் கோட்சேவுக்கு சிலை வைக்க இந்துக்களுக்கு அழைப்பு விடுத்தது அகில பாரத இந்து மகாசபா. 70 ஆண்டுகளுக்கு பிறகு கோட்சே சொன்னது போல, எனது இச்செயலை எதிர்காலத்தில் நியாயமுள்ள வரலாற்று ஆசிரியர்கள் சரிபார்த்து உண்மையான மதிப்பீட்டிற்கு வருவார்கள் என்பது உண்மையாகி இருக்கிறது. காந்தி சொன்ன இந்தியா இந்துக்களுக்கு பாகிஸ்தான் முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தம் என்பது முட்டாள்தனமானது என்பதும் உண்மையாகி இருக்கிறது. மதன்லால் பெஹ்வா தனது விசாரணையில் சொன்னதும் உண்மையாகி இருக்கிறது. அது என்னவென்றால், அவர்கள் மறுபடியும் வருவார்கள். உலகில் வரலாறுகள் 2 வகையாக பார்க்கப்படுகிறது. சம்பவத்தை ஆதரிப்பவர்கள், எதிர்ப்பவர்கள், குற்றவாளிகள், நிரபராதிகள், பாதிப்புக்குள்ளானவர்கள், பாதிப்பை ஏற்படுத்தியவர்கள், இப்படி 2 தரப்பான பார்வையிலேயே எழுதப்பட்டிருக்கிறது. காந்தி கொலைக்கும் இது பொருந்தும். கோட்சே சட்டத்தின் மூலம் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டாலும் அவரது கருத்தியலை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர் நிரபராதி.
கோட்சேயை தீவிரவாதி என்று சொல்ல அதிரடியாக மறுப்பவர்கள் கூட காந்தியை பிரிவினைவாதி என்று சொல்ல தயங்குகிறார்கள்.